வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்க இந்த வீடியோல இந்த டாக் வீட்டுல இருக்கிற எல்லா செருப்பையும் இந்த ரூம்ல தூக்கி கொண்டு போட்டிருக்கு. விதவிதமான செருப்புகளை கடிக்கிறது இப்போதைக்கு இது புது பழக்கமா இருக்குது. இதை இந்த வீட்டுல இருக்கிறவங்க இந்த டாக் கிட்ட கேக்குறாங்க. செருப்பு எடுத்துட்டு வந்ததை பத்தி தான் கேக்குறாங்க அப்படின்னு அதுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால பதிலே சொல்லாம தூங்கிரும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கு. ஒன்னும் தெரியாத மாதிரி தலையை கீழே போட்டு தூங்க ஆரம்பிச்சிடுச்சான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு சம்பவம் அப்படிதான் சொல்லணும். இந்த இடத்துல காத்து ரொம்ப பலமா வீசுது. ரோட்ல ஒரு வண்டியும் போகுது. ரொம்ப சரியா அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் இந்த பெரிய மரம் அந்த இடத்துல விழுந்திருக்கு. ஒரு நொடிக்கு முன்னாடி அந்த இடத்த கடந்துட்டதுனால அந்த வண்டியில இருக்கிறவங்க உயிர் பிழைச்சிருக்காங்க. நிஜமாவே இது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பெரிய அதிர்ஷ்டமான சம்பவம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூறாவளி காத்தடிக்கும் போது இந்த டெண்டை எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்னு இவர் முயற்சி பண்றாரு. ஆனா இயற்கையோட பலத்துக்கு முன்னாடி நம்மளாம் வெறும் தூசுதான். அடிக்கிற காத்து அவரையும் சேர்த்து தள்ளிட்டு போகுது. அடுத்தது இந்த வீடியோல இந்த மேஜை மேல விதவிதமான சாப்பாடுகளை வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரும் எதிர்பாராத நேரம் பார்த்து திடீர்னு அந்த டேபிள் உடஞ்சு போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு யாருக்கும் புரியல. ரொம்ப பலகீனமான டேபிளா இருந்திருக்கும் போல. அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்த நேரத்துல நடந்த ஒரு சம்பவம். இந்த ரோடு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா திடீர்னு உடஞ்சி எங்க இருந்துடா இவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு யோசிக்கும்படி வேகமா தண்ணி வந்துகிட்டே இருக்குது. கடைசியில கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தண்ணி அந்த இடத்துல இருந்து பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ஒரு கியூட்டான பப்பி வாங்குறதுக்காக இந்த ஜோடி வந்திருக்காங்க. இந்த லேடிக்கு வெள்ளை கலர்ல இருக்கிற பப்பி தான் பிடிச்சிருக்கு. ஆனா இவருக்கு கருப்பு கலர்ல இருக்கிற பப்பி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரு கருப்பு கலரை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த லேடி கோபமாகி சோஃபால போய் உட்கார்ந்து இருக்காங்க. இனிமே எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி ஆகணுமே. அதனால அவங்களுக்கு பிடிச்ச வெள்ளை கலர் பப்பியை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. டான்ஸ் பண்ணி அவங்களை எப்படியோ சமாதானம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச வெள்ளை கலர் பப்பியே கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது அந்த வீடியோல இந்த பெரிய வண்டி இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து திரும்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தது. டிரைவர் வண்டியை திருப்புற நேரம் பார்த்து அந்த கேட்டையும் மதில் சுவரையும் சேர்த்தே கொண்டு போயிட்டாரு. நல்லா இருந்த சுவர் எப்படி உடஞ்சதுன்னு கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்னா சேர்ந்து ரொம்ப அழகா பந்து விளையாடுறத தான் பாக்குறோம். குறுக்க ஒரு செவர் இருக்கிறதுனால அதையே அடையாளமா வச்சுக்கிட்டாங்க. இது அந்த வீட்டுல இருக்கிற நாய் புதுசா என்னென்னவோ பண்றாங்களே அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடாம இப்படி விளையாடுறது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல யாரும் நடமாட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அந்த நேரத்துல ரோடு போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த குட்டி பையன் புதுசா இருக்கிற ரோட பார்த்ததும் வேகமா அந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சிருக்கான். அடுத்தது அந்த பையனோட தம்பியும் அந்த இடத்துல நடந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அந்த அம்மா யாருக்கு தெரியாம கொண்டு விடுறாங்க. ரெண்டு பேரையும் கொஞ்சம் நடக்க விட்டு பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் கேமராவில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அடுத்ததா இங்கே ஒருத்தர் சோஃபால அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வீட்டு பூனைக்கு எவ்வளவு சேட்டை பாருங்க. வேகமா அந்த ரூமுக்கு ஓடி வந்து இந்த மெத்த மேல குடுகுடுன்னு ஏறி அது அவர் மேலே சரிச்சு போட்டிருக்கு. இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பூனை தேடி வந்து இந்த வேலை பார்த்துட்டு போயிருக்கு. பூனை மேல ஏறும் போதே இவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு கையை வச்சு தடுத்ததுனால கொஞ்சம் தப்பிச்சாரு. அடுத்தது இந்த வீடியோல பாக்குற இந்த ரோடு ரொம்ப அமைதியா இருக்குது. தண்ணி எங்க இருந்தோ கசிஞ்சு வருது. திடீர்னு அந்த ரோடு எந்த மாதிரி மாறி போயிடுச்சு பாருங்க. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தண்ணி எல்லா பக்கமும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே ஆறு மாதிரி மாறிடுச்சு. இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு கேமராவில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல இந்த லேடிக்கு சேட்டை தானே. அவரோட ஒரு செருப்பை கொஞ்சம் தூரமா தள்ளி போடணும் அப்படின்னு நினைச்சு தள்ளி விட்டு இருக்கிறாங்க. செருப்பை தள்ளுற வேகத்துல வலிக்கு அந்த இடத்துல விழுந்துட்டாங்க. இவரு மெதுவா நடந்து போய் செருப்பை போட்டுட்டு வராரு. விழுந்த இவங்களை கண்டுக்கவே இல்லையா. அதனால முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. தனக்கு தானே காலை வாரி விடுறது இதுதான் போல. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே ஸ்டூல்ல உட்கார்றதுக்கு முயற்சி பண்றாங்க. வீட்டுல இருக்கிற நாய் எப்பவும் நமக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். இங்க சத்தம் கேட்டுதான் அந்த நாய் எடுத்தது பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு வேகமா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததா இங்க இந்த வீடியோல இவரு கீழே கிடக்கிற பாட்டில குனிஞ்சு எடுக்கிறதுக்கு பதிலா காலால எட்டி உதச்சி எடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாரு. பாட்டில பார்த்து ஒரு கிக்கு கொடுக்கவும் பாட்டில் நேரா அவர் முகத்திலே வந்து நச்சுன்னு அடிச்சிருக்கு. குனிறதுக்கு வருத்தப்பட்டு குறுக்கு வழியை பயன்படுத்தினதுனால இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்க இதை சாதாரணமா விடல. உடனே ஓடி போய் அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அடுத்தது இந்த வீடியோ பார்க்கும்போது குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. இவரு அழகா ஸ்டூல்ல உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த குழந்தை எதிர்பாராத நேரமா பார்த்து அதோட வண்டியை வேகமா தள்ளிட்டு வந்து அவரோட முதுகுலே ஒரு இடி இடிச்சிருக்கு. இது அவரே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தான். இனிமே குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கணும். விளையாடிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு விட்டா இப்படி நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.